நாம இப்ப இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நம்முடைய சேயோன் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக சேயோன் நடப்பு 365 சொல்லக்கூடிய ஒரு நடப்பு நிகழ்வு சீரிஸ், கரண்ட் அஃபேர்ஸ் சீரிஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். அதுல நம்ம டெய்லி நியூஸ் பேப்பர்ல என்னென்ன கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கு அப்படின்றத எடுத்து கொடுத்துட்டு இருக்கோம். குறிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா, வர இருக்கக்கூடிய குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எக்ஸாமுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு டேட்ல என்னென்ன முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, இன்னைக்கு டேட்ல பாருங்க, மே 15 இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் பேருந்து சேவை எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? டெல்லி. எங்க? டெல்லியில வந்து தொடங்கப்பட்டிருக்கு. இதுதான் அந்த பேருந்து, ஜீரோ எமிஷன் ஃபியூல் செல் பஸ். ஓகேவா? பாருங்க, இதோடைய முக்கிய அம்சம் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அமைப்பு, அதாவது தொடங்கிய அமைப்பு எதுன்னு கேட்பாங்க. டெல்லி மெட்ரோ கார்பரேஷன், டிஎம்ஆர்சி, டெல்லி மெட்ரோ கார்பரேஷன் தான் இதை தொடங்கி இருக்காங்க. தொடங்கிய தேதி மே 15, 2026. இன்னைக்குதான் தொடங்கப்பட்டிருக்கு. இணைக்கக்கூடிய இடங்கள் சென்ட்ரல் செக்ரட்டரியேட் மெட்ரோ நிலையம் டு சேவா தீர்த்தா மெட்ரோ நிலையம். ஓகேவா? இது இணைக்கக்கூடிய பகுதி எதுன்னு கேட்பாங்க. சென்ட்ரல் செக்ரட்டரியேட் மெட்ரோ நிலையம் டு சேவா தீர்த்தா மெட்ரோ நிலையம் வரை என்ன பண்ணப்படுது, இது வந்து இணைக்கப்பட போகுது. தொழில்நுட்ப விவரம் பார்க்கும்போது, அதுக்கு தொழில்நுட்ப ஆதரவு கொடுத்தது யார் அப்படின்னா, இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிடெட். எந்த நிறுவனம்? இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிடெட். இயங்கும் முறை ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜனை பயன்படுத்தி எரிபொருள் கலன் மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்து அதன் மூலம் என்ன பண்ண போகுது அப்படின்னா இயங்க போகுது. அப்ப இதோட இயங்கக்கூடிய முறை என்னன்னு கூட கேட்கலாம். சுற்றுச்சூழலுக்கு இதனால என்ன நன்மை? ரொம்ப முக்கியம். இந்த பேருந்து புகைக்கு பதிலாக நீராவியை மட்டுமே வெளியேற்றும். அப்போ இங்க பூஜ்ஜிய உமிழ்வு, ஜீரோ எமிஷன் அப்படின்றது இருக்கும். அப்போ கார்பன் டை ஆக்சைடு அப்படின்றது வெளியேறாது. அப்ப வெறும் நீராவி மட்டும் வெளியேறதுனால எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. பேருந்துடைய சிறப்பம்சம் பாருங்க, 35 பயணிகள் அமர்ந்து பயணிக்கும் அளவுல இந்த பேருந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி பாதுகாப்பு, ஜிபிஎஸ் கண்காணிப்பு மற்றும் சிசிடிவி கேமரா வசதிகள் வந்து பாத்தீங்கன்னா அந்த பேருந்துல பொருத்தப்பட்டிருக்கு. நோக்கம் பாத்தீங்கன்னா, இந்தியாவின் பசுமை எரிசக்தி இலக்குகளை அடைதல் மற்றும் நகர போக்குவரத்தில் மாசை குறைத்தல். இதுதான் இதனுடைய முக்கிய நோக்கமா இருக்கு. தேசிய அழிந்து வரும் உயிரினங்கள் தினம். ஓகே, இது பார்ப்போம். தேசிய அழிந்து வரும் உயிரினங்கள் தினம் 2026 மே 15. அப்ப முக்கியத்துவம் பாருங்க, இது 21வது ஆண்டு கொண்டாட்டம் நடைபெறுது 2026ல. இது குறிப்பா மே 15, 2026 மே மாதத்தின் 3வது வெள்ளிக்கிழமை தான் இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொண்டாடுவாங்க இந்த நாள். அப்ப இதோடைய கருப்பொருள் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அமெரிக்காவின் வனவிலங்கு மீட்சி கதைகளை கொண்டாடுதல், அழிந்து வரும் உயிரினங்களின் சட்டத்தை ஆதரித்தல், செலிபிரேட்டிங் அமெரிக்கா வைல்ட் லைஃப் ரெக்கவரி ஸ்டோரிஸ் அண்ட் சப்போர்ட்டிங் த என்டாஞ்சர்ட் ஸ்பெசிபிக் ஆக்ட். ஓகேவா? அப்ப அமெரிக்காவின் வனவிலங்கு மீட்சி கதைகளை கொண்டாடுதல், அழிந்து வரும் உயிரினங்களின் சட்டத்தை ஆதரித்தல் அப்படின்றதான் இதோடைய கருப்பொருள். அதுக்கப்புறம் பாருங்க, அப்னப்பன் புத்தகம். ஓகேவா? இதோடைய ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சவுகான் தான் இதோடைய ஆசிரியர். அப்ப மைய பொருள் என்ன? பிரதமர் நரேந்திர மோடி உடனான 35 ஆண்டு கால நட்பு மற்றும் அரசியல் பயணங்களை பற்றி மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சவுகான் எழுதியதுதான் இந்த அப்னப்பன் அப்படின்ற புத்தகம். முக்கிய அம்சம் என்ன? 1990களில் ஏக்தா யாத்திரை முதல் தற்போதைய ஆட்சி வரை மோடியினுடைய வளர்ச்சி, அவருடைய growth எப்படி இருந்திருக்கு அப்படின்றத அந்த நூல்ல சொல்றாங்க. அப்ப மோடியின் தலைமைத்துவம், துணிச்சலான முடிவெடுக்கும் திறன், நிர்வாக பண்புகள் பற்றி இந்த புத்தகத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்ப தேசத்தை கட்டி எழுப்புவதில் பிரதமரின் தொலைநோக்கு பார்வை, இருவருக்கும் இடையில் தனிப்பட்ட பிணைப்பு மற்றும் அரசியல் அனுபவங்கள் அந்த புத்தகத்துல என்ன பண்ணிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க, இந்தியாவின் முதல் தனியார் ராணுவ விமானம். ஓகேவா? எதுன்னு கேட்பாங்க. இது குஜராத்ல வதோராவில் தயாரிக்கப்படுது. விமானத்தினுடைய பேரு பாருங்க, ஏர்பஸ் C295. ஏர்பஸ் C295 மத்திய ரக போக்குவரத்து விமானம். ஓகேவா? தனியார் விமானம் ரொம்ப முக்கியம். உற்பத்தி ஆலை வதோதரா, குஜராத். டாடா ஏர்பஸ் கூட்டமைப்பு வந்து இதை உற்பத்தி செய்யறாங்க. இதோட சிறப்பு என்ன?
இந்தியாவின் பாதுகாப்பு துறையில் ஒரு தனியார் நிறுவனம் ராணுவ விமானங்களை தயாரிப்பது இதுவே முதல் முறை. ஏன்னா ராணுவத்துறை சார்ந்து அந்த துறை முழுக்க பொதுத்துறை நிறுவனங்கள்கிட்ட தான் இருக்கும், ஒரு முக்கியமான துறை. அதை தனியாருக்கு இதுவரையில என்ன பண்ணல, திறந்து விடல. அப்ப முதல் முறையாக என்ன பண்றாங்க, அப்ப இங்க ஒரு ராணுவ விமானம் தயாரிக்கப்படுகிறது தனியார் துறையில். நோக்கம் இந்தியாவின் விமானப்படையின் பழமையான அபேரா 748 விமானங்களுக்கு மாற்றாக இதை பயன்படுத்த போறாங்க. தாக்கம் மேக் இன் இந்தியா மற்றும் பாதுகாப்புத்துறை தற்சார்பு திட்டத்திற்கு இது பெரும் பலம் வகிக்கும் அப்படின்றத சொல்றாங்க. அதே மாதிரி விண்வெளி துறையில் ஆயிரக்கணக்கான வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. சரி, இந்தியாவின் மொத்த பணவீக்கம் ஓகேவா 8.3%. தற்போதைய நிலை ஏப்ரல் 2026 பணவீக்கம் 8.3% உயர்வு. இது கடந்த 42 மாதங்களில் காணப்படாத மிக உயர்ந்த அளவா இருக்கு. இப்ப இந்தியாவுடைய தற்போதைய மொத்த பணவீக்கம் எவ்வளவுன்னு கேட்டா 8.3% சொல்லணும். ரொம்ப முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ். காரணம் என்ன, மேற்காசிய நெருக்கடி. இதனால் கச்சா எண்ணெய், பெட்ரோல் மற்றும் டீசல் விலைகள் கடுமையா பாத்தீங்கன்னா உயர்ந்திருக்கு. அப்ப எரிபொருள் விலை உயர்வு மற்ற உற்பத்தி பொருட்களின் போக்குவரத்து செலவை என்ன பண்ணுது, அதிகரிக்குது. அப்ப இதோட தாக்கம் ரிசர்வ் வங்கி வட்டி விகிதங்களை மாற்றி அமைக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தற்போது தள்ளப்பட்டிருக்கு. ரெஃபோ வட்டி விகிதம், மீள் ரெஃபோ வட்டி விகிதம், இதெல்லாம் என்ன பண்ண போறாங்க, திரும்ப சீராய்வு பண்ண போறாங்க. வணிகம் மற்றும் நுகர்வோர் உற்பத்தி செலவு அதிகரிப்பதால் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்ந்து பொதுமக்களை அது பாதிக்கும். சரி, இதுவரைக்கும் பார்த்ததுக்கான ஒவ்வொரு வீடியோவிலுமே நம்ம பிராக்டிஸ் கொஸ்டின் கொடுக்கிறோம். அதன் அடிப்படையில இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் பேருந்து சேவை டெல்லியில் தொடங்கி வைத்த அமைப்பு எது, கரெக்டா சொல்லுங்க. டெல்லி மெட்ரோ ரயில் கார்பரேஷன். அடுத்தடுத்த கொஸ்டின் நீங்க தான் ஆன்சர் பண்ணணும். டெல்லியில் தொடங்கப்பட்ட ஹைட்ரஜன் பேருந்து புகைக்கு பதிலாக எதனை வெளியேற்றும், கரெக்டா சொல்லுங்க, நீராவி. ஓகேவா. அப்ப 2026 ஆண்டிற்கான தேசிய அழிந்து வரும் உயிரினங்கள் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது, ஆன்சர். அப்னப்பன் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார், பார்த்தோமா. அப்னப்பன் புத்தகம் பிரதமர் மோடியின் எந்த அரசியல் பயணத்தை மையமாக தொடங்குகிறது, சொல்லுங்க. இந்தியாவின் முதல் தனியார் ராணுவ விமான தயாரிப்பு ஆலை எங்கு அமைந்துள்ளது, ஏர்பஸ் C295 விமானம் இந்திய விமானப்படையின் எந்த பழமையான விமானத்திற்கு மாற்றாக கொண்டு வரப்பட போகுது. ஏப்ரல் 2026 இந்தியாவின் மொத்த பணவீக்கம் எத்தனை சதவீதமாக உள்ளது, ரொம்ப முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ், 8.3%. சமீபத்திய பணவீக்க உயர்வுக்கு முக்கிய காரணமாக கருதப்படுவது எது, ஹைட்ரஜன் பேருந்து சேவையை டெல்லியில் எந்த இரு இடங்களுக்கு இடையே தொடங்கி வைக்கப்பட்டிருக்கு. அப்ப இதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணுங்க, ஓகேவா, கமெண்ட் பண்ணுங்க. ஆன்சர் தெரிஞ்சதுன்னா திரும்ப ஒரு குயிக்கா ரிவிஷன் பார்த்துருமா. ஓகே, பாருங்க. இந்தியாவுடைய மொத்த பணவீக்கம் எவ்வளவு, தற்போது 8.3%. ஓகே, அடுத்து பாருங்க, ஏர்பஸ் C295 இது என்ன அப்படின்னா இந்தியாவின் முதல் தனியார் ராணுவ விமானம். அடுத்து பாருங்க, அப்னப்பன் என்ற புத்தகத்தை எழுதியவர் சிவராஜ் சிங் சவுகான். ஓகே, அடுத்து பாருங்க. ஓகே, இது ரொம்ப முக்கியம். இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் பேருந்து சேவை எங்க தொடங்கப்பட்டிருக்கு, டெல்லி. அப்ப இது எல்லாமே முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ், இது பார்த்துக்கோங்க.